வணக்கம். நான் டாக்டர் காசி செல்லப்பன், கிரியேட் ஃபெர்டிலிட்டி கிளினிக் பெங்களூர்ல கன்சல்டன்ட்டா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப ஐவிஎஃப் பண்றோம். ஐவிஎஃப்ல வந்து நமக்கு முட்டைய வெளிய எடுக்கணும் முதல்ல. அந்த முட்டைய எப்படி நம்ம வெளிய எடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐவிஎஃப்ல முட்டை எடுக்கிறதுக்கு தியேட்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உங்க சென்டர்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப கடைசி ஊசி போடணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு டைம் ஒண்ணு குறிச்சிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அத நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்க 6 மணி நேரமாவது எதுவுமே சாப்பிடாம, தண்ணி கூட குடிக்காம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதே நேரம் ஒரு சில பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் வந்து தைராக்சின் மாத்திரை போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப தைராக்சின் போடையில காலையில நீங்க வந்து வெறும் வயித்துல வர சொல்றீங்களே, நான் தைராக்சின் மாத்திரை போடலாமா? இல்ல அத போட வேண்டாமா அன்னைக்கு? அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்க போடுறதுன்னா, ஒரே ஒரு சிப் ஆஃப் வாட்டரோட அந்த மாத்திரைய நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக நெறைய தண்ணி அதோட சேர்த்து குடிக்கக்கூடாது. உங்களோட ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு அவங்க சொன்ன நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே போய் வெயிட் பண்ணா கூட பரவால்ல. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல டிராஃபிக் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதுல டிலே ஆச்சுன்னா, முட்டை வந்து ஓவிலேட் ஆகறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்க உங்க சென்டருக்கு போற மாரி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்தது கிளென்லினஸ் அண்ட் ஹைஜீன். இப்ப வந்து நம்ம ஆப்பரேட் பண்ண போற ஏரியா, அதாவது உங்க வெஜைனல் ஏரியால அத சுத்தி இருக்கிற ஹேர வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க உங்க சென்டருக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா, முதலாவதா ஒரு நர்ஸ் வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. எல்லாமே தயார் நிலையில இருக்கீங்களா நீங்க? அப்படின்னு அத செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு எம்பரியாலஜிஸ்ட் உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஐவிஎஃப்க்கு போறோம். இந்த முட்டை எடுக்கிறதுக்கும், அது போக ஸ்பெர்ம்ஸ வச்சு குழந்தை ரெடி பண்றதுக்கும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து சம்மதம் தெரிவிக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்பரியாலஜிக்கு வந்து கன்சென்ட் ஃபார்ம் முடிப்போம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜர் பண்ண போற டாக்டர் வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. அனிஸ்தெட்டிஸ்டும், அதாவது மயக்கம் கொடுக்க போற டாக்டரும் உங்கள்ட்ட பேசுவாங்க. இவங்களும் இதே முறைய தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்க மருந்து குடுக்குறதுக்கும், ஆப்பரேட் பண்றதுக்கும் நீங்க சம்மதம் தெரிவிக்கிறத அவங்க வந்து ஒரு பேப்பர்ல சைன் வாங்கிக்குவாங்க. இதே வேளையில உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத பத்தியும் உங்களோட டாக்டர்ஸ் செக் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் உங்கள தியேட்டர் கவுனுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு, உங்கள தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு ஒரு ஐவி லைன் போட்டுட்டு, கை வழியா மயக்க மருந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க. அதோட நீங்க மயக்கத்துக்கு போயிருவீங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும். எப்பவுமே நீங்க வந்து கிளினிக் போகையில வெஜைனல் ஸ்கேன் பண்ணியிருப்போம். அதே மாரி ஸ்கேன் வந்து இதே நேரமும் பண்ணுவோம். இப்ப இந்த ஸ்கேன் கூடவே ஒரு சின்ன ஊசிய உள்ள செலுத்துவோம். இப்ப இந்த வீடியோல நீங்க பார்க்குற மாரி ஒரு கருப்பு கலரா ஒரு சர்க்கிள் தெரியுது. இத வந்து ஃபாலிக்கிள்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபாலிக்கிள்குள்ள தான் முட்டை இருக்கும். முட்டை வந்து மைக்ரோஸ்கோபிக். கண்ணுக்கு தெரியாது. அது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும். அந்த மாரி இருக்கையில, இப்ப நீங்க நீடில் பார்க்கலாம். ஒரு ஷார்ப்பா ஒரு பிரைட் ஸ்பாட் மாரி உள்ள மூவ் பண்ற மாரி தெரியுது உங்களுக்கு. இப்போ ஒரு பிரைட்டா ஒரு லைன் அதுக்குள்ள போற மாரி தெரியுது. இதுதான் அந்த நீடிலு. இந்த ஊசி வந்து உள்ள போயி, அந்த ஊசியில இருக்க துவாரம் வழியா நம்ம வந்து அந்த முட்டைய சக் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து நீங்க அந்த கருப்பான அந்த வளையம் முதல்ல பார்த்தது வந்து அப்படியே சுருங்குறது உங்களுக்கு தெரியும். இதே மாரி தான் ஒரு ஒரு ஃபாலிக்கிள்குள்ளேயும் போயி, நம்ம வந்து அந்த முட்டைய சக் பண்ணி வெளிய எடுப்போம். ஆனா அது முட்டை இருக்கா இல்லையாங்கிறது வந்து நமக்கு நேரடியா தெரியாது. அத சக் பண்ணி எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எம்பரியாலஜி லேபுக்குள்ள இருக்கிற எம்பரியாலஜிஸ்ட்க்கு குடுத்துருவோம். அவங்க வந்து அத மைக்ரோஸ்கோப்ல போட்டு பார்த்து முட்டை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு தெரிவிப்பாங்க. இதே வந்து நம்ம ஒரு ஒரு ஃபாலிக்கிள்குள்ளேயும் அந்த ஊசிய செலுத்தி முட்டை எடுக்கணும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரொசீஜர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்கள மயக்கத்திலிருந்து தெளிய வைப்பாங்க. நீங்க ஓரளவுக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள ரிகவரி ரூமுக்கு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவோம். நீங்க வந்து ரிகவரியில ஒரு 3 மணி நேரத்துலருந்து 4 மணி நேரமாவது இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடுப்போம். நீங்க தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க யூரின் பாஸ் பண்ணிட்டீங்க. அதுலயும் ரத்தம் எதுவும் இல்ல. எல்லாமே நார்மலா இருக்கு அப்டின்னா, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிக்கலாம். நார்மலா இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஆஸ்பத்திரியில தங்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நீங்க வீட்டுக்கு போயிரலாம். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம் அப்டின்னா, அன்னைக்கு மட்டும் நீங்க உணவு எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் லைட் மீலா இருந்தா பெட்டர். ஒரு இட்லியோ, இல்ல உப்புமாவோ அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். அடுத்த நாள்லருந்து யூ கேன் கெட் பேக் டூ நார்மல். ஒண்ணுமே பிரச்சனை இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு முட்டை எடுத்ததுக்கு அப்புறமா, உங்க வீட்டுக்காரர்ட்ட விந்தணு குடுக்குறதுக்கு அவர மேல் கலெக்ஷன் ரூமுக்கு அனுப்பிருவோம். அவர் விந்தணு குடுத்ததுக்கு அப்புறமா, அதையும் செக் பண்ணிட்டு, ப்ராசஸ் பண்ணி, அதையும் எம்பரியாலஜி லேப்க்குள்ள கொண்டுட்டு போயி, நம்ம வந்து இக்ஸிய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு விந்தணுவ ஒரு முட்டைக்குள்ள செலுத்தி, அதுக்கப்புறமா அத வந்து இன்குபேட்டருக்குள்ள வச்சுருவோம். இத வந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சா, ஆகலையா அப்படிங்கிறத அடுத்த நாள் செக் பண்ணிட்டு, உங்களுக்கு WhatsApp மூலமா தெரிவிப்போம். இப்ப
நம்ம ஐவிஎஃப் முறையில் எப்படி முட்டை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னைய நீங்கள் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட கிளினிக் நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.